நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இது அவர் எங்கள் ஆரம்பத்தில் 2014 எங்கள் கூட வெளியேற்றவுடைய முதல் தலைவராக இருந்தார். முனையங்கிற வணிக அமைப்பு ஆரம்பிக்கும் போது முதல் தலைவர் ஜனாதிபதி. அப்போ இருந்து அவர் இறக்கிற நாள் வரை நாங்கள் டெய்லி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்போம். வேறு என்ன சொல்கிறது, அவரை பற்றி சொல்ல நிறைய சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப அந்த வார்த்தையான சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு இழப்பு, தாங்க முடியாத இழப்பு. அதை ஒன்றுதான் சொல்லிக்க முடியும். சரி, அவருடைய நினைவுகளும் எல்லாரும் சேர்ந்து அவருடைய புதுமை நினைவும் எடுத்து செல்வோம். நன்றி. ஒரு மரணத்தை எதிரிக்கு வேறுபடக்கூடாது என்ற கொள்கையுடையவர்கள் தான். ஏனென்றால் வீரகுமார் சொன்னது போல சேனாபதி என்று சொன்னாலே முரண்பட்ட கருத்தோடு நம்மோடு மோதிக்கொண்டே இருப்பவர்கள் தான். ஏன்னா அவருடைய சிறப்பே அதுதான். கடைசியாக என்னிடம் பேசியது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு தான். கடுமையாக பார்த்தீங்கன்னா திட்டிதான் போன சொல்லிப்பார். ஆனால் அது எந்த விதத்திலும் அவர் மேலே எங்களுக்கு கோபமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தாது. நட்புங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. அவருக்கும் எனக்கு ஏற்பட்ட ஒரு அறிமுகம் என்பது 2005ஆம் ஆண்டு. அவர் அதே போல் ஐயா பூபாலன், நண்பர் ரமேஷ் 3 பேரும் ஒரு வழக்காளராக என்கிட்ட வந்திருந்தாங்க. வரும்போது என்னுடைய அறையில் முகம் இதழ், மாமணி அவர்களுடைய முகம் இதழ் என்று வைத்திருந்தேன். அதை பார்த்த உடனே அது வரைக்கும் தான் அவர் வழக்காளர், நான் வழக்கறிஞர். அதன் பிறகு நட்பு தான். இன்றைய வரை அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கலாம். காரணம் அவருடைய தேடுதல், அரசியல் மாற்றங்கள் இன்று பல்வேறு விதமான தலைமையில் எதிர்கொள்கின்றன. இனம் சார்ந்து கேட்கிற பழக்கம் உடையவர். அந்த கேள்வி உலகளவில் சரியானது என்பதை நம்மை தவிர்த்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார். யாரும் அதை மறுப்பதில்லை. ஹிட்லருடைய நாஜி ஆட்சி காலத்தில் கூட எரிக்கப்பட்டது மார்க்சினுடைய நூல்கள் தான், ஏங்கல்ஸ் நூல்கள் அல்ல. காரணம், ஏங்கல்ஸ் ஒரு ஜெர்மனியன், மார்க்ஸ் ஒரு யூதன். இந்த வேறுபாடுகள் உலகளவில் நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் தான். அப்படி கேட்பது ஒன்று பெரிய குற்ற செயலாக பார்க்கக்கூடிய ஒரு பாங்கை உருவாக்கியிருக்கிறார். அது முதலில் தவறான செய்தியாக நாம் உருவாங்க வேண்டும். இங்கே சில பேரோட இருக்காங்க, சில பேருடைய பேரெல்லாம் நான் சொல்ல முடியாது. நானாக உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுக்கக்கூடாது, அதனால் நான் சொல்லலை. அது மாதிரியான நபர்கள் இருக்காங்க. அந்த கேட்டு வாசலில் நின்றுட்டு இருந்த பசங்க போராடுறாங்கல்ல, பசங்க பண்ணுறாங்கல்ல அப்படின்னு, அந்த ஏதோ ஒரு கடைநிலையில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் போது அந்த சுங்கச்சாவடிகளில் தண்ணி போட்டத்தையும் காய்கறிகளையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வியாபாரம். அது மாதிரி இல்லாமல் உணர்வாக நம்ம பிள்ளைங்க போராட்டம் பண்ணுறாங்க. நாம் எந்த தலைவரை நேசிக்கிறோமோ அந்த தலைவருடைய புகைப்படங்களை வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னு போது அப்படி ஓடி அந்த வாசலில் நின்று வேர்க்க விறுவிறுக்கு நின்றுட்டு இருந்த அந்த உணர்வாளர்களில் அண்ணன் சேனாதிபதி முதன்மையானவர். அதே உணர்வாளர் 2009 தொடங்கி 2013 மாணவர் போராட்டம் தொடங்கி மொழிவாய்க்கால் போராட்டங்கள், அந்த சிறையில் வைப்பு, அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலங்களாக நம்ம அவரை பார்த்துட்டே வரலாம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் போது, ஆனால் என்னடா இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நபர்கிட்ட பேசும்போது, ஆனால் ரமணியா நல்லா இருக்காங்க, அவர்கிட்ட தொடர்பு கொள்றோம். ஆனால் என்னடா இருக்கீங்க, தம்பி இங்கே தான் இருக்கேன். என்னடா இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களா, அங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இருக்கேன்னா அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சின்ன பசங்க புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அதை வச்சுட்டு ஓடுவாங்க, இதெல்லாம் எல்லாருக்கே காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு அங்கே நின்றுட்டு இருந்த பேட்சாக இருந்த எல்லா போராட்ட அமைப்புகள்கிட்டையும் போய் அவங்க தலைவர் படம் வச்சுருந்து அந்த படம் எடுத்துக்கிறது, அதை எடுத்துகிட்டு வெளியில் போடுறது. ஓடி 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 அந்த பசங்களுக்கு தனி வேணுமா, ஒரு அம்மா போய் கேட்பாங்க என்ன சாப்பிட்ற அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்தது.